உதவித்தொகை, மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை போன்ற திமுகவின் திட்டங்களால் பயனடைந்த பயனாளிகள் ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு 1,10,000 பேர் இருக்கின்றனர். எனவே இந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளிலும் திமுக குறைந்தது 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு திமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் பேச்சு. நான் கேட்கிறேன், 10 ஆண்டு காலத்தில் பாசிச பாஜக ஆட்சி நடந்தது. ஏதாவது ஒரே ஒரு சாதனையை சொல்ல முடியுமா? உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி. அதேபோல 2027 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் மூலமாக இந்த தளபதி அவர்கள் தேசிய தலைவராக உயர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம் தமிழ்நாடு முதலமைச்சரை இந்தியா மட்டுமல்ல உலகமே உற்று நோக்குகின்ற அந்த மிக மிக முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் பாசிசத்தை இந்தியாவை மீட்கின்ற அந்த அறப்போரில் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பங்கெடுத்திருக்கிறார். பாதுகாப்பாக விட்டு செல்ல வேண்டிய மிக மிக உன்னத கடமை, முக்கிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திராவிட மாடல் ஆட்சி தருகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற வகையில் இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தை, இந்த தேசத்தினுடைய சமூக நீதியை, எப்பொழுது கூட்டம் நடந்தாலும் கருத்தரங்கம் நடந்தாலும் இருவண்ண கருப்பு சிவப்பு கரை போட்ட வேட்டி கட்டி கொண்டு அது 2 வீலரா சைக்கிளா காரா கழக கொடியோடு வந்து கடைசி வரை பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிற பெருமை தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த கழகத்தினுடைய கண்ணின்மணிகளுக்கு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். இடமில்லாமல் அதோ கடைசி வரிசைக்கு பின்னாலும் நின்று கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய உடன்பிறப்பு எப்பொழுது செழியன் பேசுவான், எப்பொழுது மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் பேசுவார். ஸ்டாலினின் குரல் இந்தியா கூட்டணியை எப்படி வெற்றி பெற செய்ய வேண்டும், அணுகுமுறைகள் என்ன, எடுத்து வைக்க வேண்டிய செய்திகள் என்ன என்பதை மாண்புமை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த வீடியோ இருக்கிறதே, அது ஆங்கில மோடி அரசாங்கத்தினுடைய அடக்குமுறையை வீழ்த்துகிற குரல், பாசிச சக்தியை வீட்டுக்கு அனுப்புகிற அண்ணன் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய குரல். பிஜேபி மட்டுமல்ல, 4 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த எடப்பாடி பழனிசாமி மோடி கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்களை எல்லாம் பணிந்து குனிந்து கும்பிட்டு வரவேற்று அந்த மக்கள் விரோத சட்டங்களுக்கு எல்லாவற்றுக்கும் துணை நின்று துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய குரல். இது மாநில உரிமை மீட்பு குரல். மாநில நிதி உரிமையை மீட்டெடுக்கிற தலைவர் அண்ணன் ஸ்டாலினின் குரல். மாநில கல்வி உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய அண்ணன் தலைவர் ஸ்டாலினின் குரல். உரையாற்றிய